Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஆல் சீரியல்ஸோட வீக் 39 டிஆர் ரேட்டிங் தான் ஷேர் பண்ண போகிறோம். என்னென்ன சீரியல் என்னென்ன பிளேஸில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, டாப் 15 சீரியல்ஸ் நம்ம எப்போவுமே வந்து ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி டாப் 20 சீரியல்ஸில் என்னென்ன சீரியல்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் அப்டேட்டை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சன் டிவியோட லோ டிஆர் ரேட்டிங் சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அப்கமிங் என் பண்ண போகிற மீனா இந்த தடவை very low 1.05 தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 1 something இருப்பாங்க. ஸோ சீரியலில் ரிலீஸ் பண்ணலேருந்து இப்போ தான் வெரி லோவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் சேனல் என் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சன் டிவியில் ஒரு 3 சீரியல்ஸ் 1 something இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது மிஸ்டர் மனைவி ஒரு 2 something ரேட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆஃப்டர் வந்து அனாமிகா. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபைனலாக அனாமிகாவோட ரேட்டிங் பார்க்கும்போது 2 something இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ராமாயணம். ஸோ டப்புடு ராமாயணத்தை பற்றியே சொல்லியே ஆகணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு டப்பிங்கில் இவ்வளோ ஹை டிஆர் ரேட்டிங் அப்படின்றது ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இந்த தடவை ராமாயணம் மட்டும் 6.82 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு டப்பிங்கில் நம்ம நார்மலாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க சீரியல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ ஹை ரேட்டிங் அப்படின்றது ரொம்பவே ஹாப்பி நியூஸ் தான். ஸோ ராமாயணத்தை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது ராமாயணத்தோட ஸ்டோரி சேம் தான், பட் அவங்களோட வாய்ஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்களோட பிஜிஎம்மாக இருக்கட்டும். ஸோ இதனாலே சீரியல்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சாதாரண 6 somethingலே வந்து இவ்வளோ டிஆர் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்குன்னா மெயினாக 8 something வந்து டைமிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணால் ஒரு வேறு லெவல் ஹிட்டாக தான் ராமாயணம் வரும். ஸோ அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு ஆஃப்டர் இனியா வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்ஸில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து சுந்தரி சீரியல் நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. 7 எப்போவுமே இருப்பாங்க. இந்த தடவை டபுளாக 8 something வந்துட்டாங்க. மல்லை பார்க்கும்போது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் வந்து கயல் இந்த தடவை வந்து வேறு லெவல் டிஆர் ரேட்டிங் ரீச் பண்ணியிருக்காங்க. 10 something ரீச் பண்ணி தமிழ்நாடோட டாப் 1 சீரியலாக கயல் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. டாப் 1 ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10 something ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ சன் டிவியோட டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கயல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்து 3 முடிச்சு, ஃபோர்த்து பிளேஸில் மருமகள், ஃபிஃப்த் பிளேஸில் சுந்தரி. ஸோ இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை டாப் 5 சீரியல்ஸ் வந்து சன் டிவி தான் ரீச் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி ரீச் பண்ணல. ஸோ டாப் 5 சீரியல்ஸுமே வந்து சன் டிவி இந்த தடவை வந்து ஒரு லாங் கேப் ஆஃப்டர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியோட லோ ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பனிவில் மலர்வனம் நல்ல ஒரு ஸ்டோரி லைனாக போயிட்டுருக்கு. இப்போ அப்கமிங் வேறு டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆதா டிக்ரீஸ் ஆதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 something நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சக்திவேல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சக்திவேல் வந்து அதாவது 1 something இருப்பாங்க. அப்புறம் 2, 3 இந்த மாதிரி வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸாக போயிட்டுருப்பாங்க. இந்த தடவை 1 something ரீச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்த கண்மணி அன்புடன் சீரியலோட ரேட்டிங் பார்க்கும்போது 2.1 தான் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்கமிங்கில் நல்லாவே ஒரு ரேட்டிங்கை ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது பொன்னி நான் பிரைம் டைம் சீரியலில் பொன்னி தான் ஹை ரேட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ எண்டிங் வரப்போகிற முத்தழகோட கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 2.32 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதான் 2 something வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தடவை வீட்டுக்கு வீடு வாசப்படி நல்ல ஒரு இன்க்ரீஸாக 3 something வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்னதான் டைம் சேஞ்சஸ் அப்படின்றனால கண்டிப்பாக அவங்களோட ரேட்டிங்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. மகாநதி இந்த தடவை ஒரு வேறு லெவல் ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு லாங் கேப் ஆஃப்டர் 5 something ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 ஒரு 7 something இருக்காங்க. ஸோ விஜய் டிவியோட டாப் 1 சீரியல் சிறகடிக்க ஆசை அவங்களோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 7.88 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியோட ஃபர்ஸ்ட் சீரியல் ரேட்டிங்கே 7.88 தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியோட டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸில் பாண்டியன் ஷோ சீசன் 2, தேர்ட் பிளேஸில் பாக்கியலட்சுமி, ஃபோர்த் பிளேஸில் ஆஹா கல்யாணம், ஃபிஃப்த் பிளேஸில் சின்ன மருமகள். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வந்து டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் நடுவில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழ் டப்பிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியலை விட நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை ஜீ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நீ பாதி நான் பாதி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இன்னும் 1 something ரேட்டிங் வரல. மேபி அப்கமிங் வரவும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் வந்து
லக்ஷ்மி கல்யாணம் கொஞ்சம் பேக்கில் போய் நானே வருவேன் ஒரு ஹை ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே வருவேன் சீரியல் ஆல்ரெடி ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண யாரடி நீ மோகினியோட ரீமேக் தான். ஸோ அதுக்கே எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு ஆஃப்டர் வந்து வள்ளியின் வேலவன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அதுக்கு ஆஃப்டர் நெஞ்சத்தை கில்லாதே ஒரு 3 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து டைம் சேஞ்ச் பண்ண நெஞ்சத்தை கில்லாதே 1 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. கார்த்திகை தீபம் 5 பாயிண்ட் சம்திங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து சீரியல்ஸ் வந்து ஆவரேஜ் ரேட்டிங்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ டாப் 5 ஆஃப் ஜீ தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து கார்த்திகை தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் வந்து வீரா, ஃபோர்த் பிளேஸில் சந்தியா ராகம், ஃபிஃப்த் பிளேஸில் வள்ளியின் வேலவன் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. பட் கார்த்திகை தீபம் எப்போவுமே ஒரு 6 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் லோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் ஜீ தமிழ் சீரியல்ஸோட டாப் 5 ஆஃப் சீரியல்ஸ். அதுக்கு ஆஃப்டர் தமிழ்நாடோட டாப் 20 சீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது கயால் ரேட்டிங் வந்து 10.03 ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே வெரி ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் பிளேஸில் வந்து 3 முடிச்சு சீரியல் போயிட்டுருக்கு. ஃபோர்த் பிளேஸில் மருமகள், ஃபிஃப்த் பிளேஸில் சுந்தரி. ஆல்ரெடி நான் சொன்னேன் டாப் 5 சீரியல்ஸ் எல்லாமே சன் டிவியோட சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th பிளேஸில் தான் இந்த தடவை சிறகடிக்க ஆசை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் 7th பிளேஸில் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 8th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மல்லி சீரியல் ரீச் பண்ணியிருக்காங்க. 9th பிளேஸில் ராமாயணம். ஸோ ராமாயணம் அப்படின்னு பார்க்கும்போது 15 இருந்தாங்க, 16 இருந்தாங்க. இப்போ 9th பிளேஸில் ராமாயணம் வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன வராங்க அப்படின்றத பார்க்கலாம். பாக்கியலட்சுமி இந்த தடவை டிஆர் ரேட்டிங் கொஞ்சம் லோ அப்படின்றனால டாப் 10 சீரியலில் தான் பாக்கியலட்சுமி ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸோ 11th பிளேஸில் வந்து ஆஹா கல்யாணம் ரீச் பண்ணியிருக்காங்க. 12th பிளேஸில் வந்து சின்ன மருமகள், 13th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்த்திகை தீபம், 14th பிளேஸில் வந்து அண்ணா, 15th பிளேஸில் வந்து வீரா, 16th பிளேஸில் இந்த தடவை இனியா ரீச் பண்ணியிருக்காங்க. 17th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சந்தியா ராகம், 18th பிளேஸில் வந்து இலக்கியா, 19th பிளேஸில் நீ நான் காதல், 20th பிளேஸில் வந்து வள்ளியின் வேலவன் ரீச் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடோட டாப் 20 சீரியல்ஸ். ஆல்ரெடி இனியாவுக்கும் ராமாயணத்துக்கும் கொஞ்சம் காம்படிஷன் போயிட்டுருக்கு. பட் இனியாவை பேக் பண்ணி ராமாயணம் வேறு லெவல் ரெஸ்பான்ஸோட போயிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சீரியல்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி ரேட்டிங் ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.